Hi friends, welcome to கடை சமையல். இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை தான் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் மட்டன் கறி தோசை பண்ணுறதுக்காக 1/2 கிலோ கொத்துக்கறியை வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெட்டி கொடுப்பாங்க. நம்ம இப்போ கொத்துக்கறி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா தக்காளியை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட நம்ம வாங்கி வச்சுருக்கிற கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். கொத்துக்கறி சேர்த்துட்டு அந்த மசாலாவை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்குவோம். கொத்துக்கறியாக இருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை கையிலே பிச்சு போட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை கருவேப்பிலை எல்லாமே லாஸ்ட்டாக சேர்க்குறனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கொஞ்சம் தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், மட்டன் கொத்துக்கறி ரெடி. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைகள் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு தோசை ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ஊத்தாப்பம் மாதிரி ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில மீடியமாக ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தோசை மேலே ஊற்றிக்கலாம். இதை ஸ்பூன் வச்சே எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இதை தோசை ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவினதுக்கப்புறமா தோசை கரண்டி வச்சு அப்படியே நல்லா தோசை மேலே அமர்த்தி விடுங்க. அப்போனா தான் கறி எல்லாமே தோசையில் நல்லா செட் ஆகும்.
இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். 2 பக்கமுமே தோசை வெந்ததுக்கப்புறமா பரட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.